அது மீண்டும் அண்ணாமலை தான் தலைவர் என்ற அறிவிப்பு வரும் என்றும், ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி குறித்து விவாதங்கள், கூட்டணி எந்த தொகுதி, தொகுதி பங்கீடு, எத்தனை தொகுதிகள், இவற்றை பற்றியெல்லாம் கலந்து பேசி முடிவெடுக்க பாஜக வந்து ஒரு குழுவை நியமிக்கும் என்றும், அந்த குழுவில் வந்து அண்ணாமலையை தவிர வானதி ஸ்ரீனிவாசன், ஹெச் ராஜா, நயினார் நாகேந்திரன், இப்படி பலரும் இருப்பார்கள். அந்த குழு சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும். அந்த குழு வந்து மத்திய பாஜக தலைமை அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றவரெல்லாம் கலந்துதான் முடிவெடுக்கும் அப்படி என்று தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணியை மேலும் விரிவுபடுத்தும் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், புதிய தமிழகம், அதை தவிர வேறு புதிய கட்சிகளை வந்து அதில் இணைக்க முடியுமா, இது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தும் உரிமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேதிமுக வந்து திமுக கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வந்து ராஜ்யசபை பதவி வந்து அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா பதவி கொடுக்கிறேன் என்று